பேரறிஞர் மௌலானா எஸ்.ஏ. ஹாஜா நிசாமுத்தீன் யூசுஃபி ஹசரத் அவர்கள் வக்ஃப் வகைகளும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் இந்த கருத்தரங்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ் إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم فأما خالد فإنكم تظلمون خالدا فإنه قد احتبس أدراعه وعتده في سبيل الله كما قال صلى الله عليه وسلم. இந்த மாபெரும் கருத்தரங்கத்தினுடைய தலைவர் அவர்களே மற்றும் இங்கு வீண்டிருக்கக்கூடிய தலைமை உலமா பெருமக்களே, ஜமாத் அவர்களே, நேரத்தினுடைய அருமை கருதி நான் பீடிகைகளை விட்டுவிட்டு என்னுடைய தலைப்பின் கீழ் சில தலைப்புச் செய்திகளை மட்டும் சொல்ல விளைகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, வக்ஃப் அதனுடைய வகைகள், அதனுடைய வளர்ச்சி. வக்ஃப் என்பது ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போன்று பிரமிக்கத்தக்க ஒன்று. அதனுடைய நீளத்தையும் ஆழத்தையும் அகலத்தையும் பார்த்தால் புரியும் இஸ்லாமிய உலகத்திலே வக்ஃப் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்திலே விரவி கிடக்கிறது என்று. அது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள் இந்த வக்ஃபை பற்றி, லம் நர கைரன் லில் மையத்தி வலா லில் ஹை. நான் உயிருள்ளவருக்கும் சரி இறந்து போனவருக்கும் சரி சிறந்த ஒன்றை பார்க்கவில்லை. மின் ஹாதிஹில் ஹப்ஸில் மௌகூஃபா, வக்ஃப் செய்யப்பட்ட இந்த சொத்துக்களை விட ஆகச் சிறந்ததை பார்க்கவில்லை. இறந்தவருக்கோ அவர் கபருக்கு போன பிறகும் கூட ஆமால் நாமவிலை நன்மையை கொண்டு சேர்க்கும். உயிருடன் இருப்பவருக்கு அந்த சொத்து அவருக்காக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும். யாராலும் விற்கப்படாது, வாங்கப்படாது, அன்பளிப்பாக வழங்கப்படாது. ஆனால் இந்த காலத்திலே அபகரிக்கப்பட மட்டும் செய்கிறது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி ஒரு நிலைதான் வக்ஃப். உயிருள்ளவருக்கும் சரி இறந்து போனவருக்கும் சரி அது மாபெரும் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. வக்ஃபினுடைய தலைமை பெற்ற வகை என்று சொன்னால் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று அல் வக்ஃபுல் ஹாஸ், இன்னொன்று அல் வக்ஃபுல் ஆம், அல்லது அல் வக்ஃபுல் அஹ்லி, அல் வக்ஃபுல் கைரி. அல் வக்ஃபுல் அஹ்லி என்று சொன்னால் அல் வக்ஃபு அல் அவுலாத், பிள்ளைகளுக்காக வக்ஃபு செய்வது, குடும்பத்திற்காக வக்ஃபு செய்வது, தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே தன்னுடைய வீட்டை வக்ஃபு செய்து விடுவது. அது வாரிசுரிமை சட்டத்தின் அடிப்படையில் பங்கு வைக்கப்படாது. கியாமத் வரையிலும் அவருடைய சந்ததி சந்ததியாக அது சென்று கொண்டிருக்கும். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி ஒரு வக்ஃப் செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய வீட்டை தன்னுடைய குடும்பத்தினருக்காக வக்ஃப் செய்தார்கள். அதை பற்றிய சட்டத்தை விலாவரியாக தங்களுடைய அல் உம்மு என்ற கிதாபில் பதிவு செய்வார்கள். ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வீட்டை தன்னுடைய பிள்ளைகளுக்காக, எந்த பிள்ளைகள் தலாக்கு விடப்பட்டு வீட்டிலே வந்து இருக்கிறார்களோ அவர்களுக்காக வக்ஃப் செய்தார்கள். இப்படி அல் வக்ஃபுல் அஹ்லி, குடும்பத்திற்காகவும் சஹாபா பெருமக்களும் நல்லவர்களும் வக்ஃப் செய்திருக்கிறார்கள். அதே போன்று ஆகச் சிறந்த வகை என்று சொன்னால் அல் வக்ஃபுல் கைரி, அல் வக்ஃபுல் ஆம். பொதுவாக நல்ல காரியங்களுக்காக வக்ஃப் செய்வது, மஸ்ஜிதுக்காக, மதரசாக்களுக்காக, கபுருஸ்தான்களுக்காக, ஆஸ்பத்திரிக்காக, அனாதை இல்லங்களுக்காக, முதியோர் இல்லங்களுக்காக, விதவைகளுக்காக, இப்படி அதனுடைய பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். எத்தனை நல்ல காரியங்கள் இருக்கிறதோ அத்தனை நல்ல காரியங்களும்
தொய்வின்றி கியாமத்து வரையும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற நியத்திலே தங்களுடைய சொத்துக்களை அள்ளி கொடுப்பதுதான் அல் வக்ஃபுல் கைரி. சரித்திரத்திலே பார்த்தால் நம்மை பிரமிக்க செய்யும். நம்முடைய முன்னோர்கள் இவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புகளை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். தங்களுடைய வக்ஃபின் மூலமாக, தங்களுடைய அர்ப்பணிப்பின் மூலமாக. சாதாரணமான வக்ஃப் அல்ல அவை. சொல்ல போனால் வக்ஃப் என்பது அரசாங்கத்திற்கான ஒரு உதவி என்று சொல்ல வேண்டும். எல்லாவற்றையும் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்க்க முடியாது. அரசாங்கத்திற்காக ஒரு உதவி இது. மக்களும் சேர்ந்து பாடுபடுகிறார்கள் அரசாங்கத்திற்கு. இன்னைக்கு நிறைய இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, நிறைய வரிகள் உண்டு. ஆனால் அது நிர்பந்தமாக பிடுங்கப்படுகிறது. அது மீண்டும் நமக்கு வந்து சேருகிறதா இல்லையா என்பதே சந்தேகம். ஆனால் வக்ஃப் என்பது அவர்களுடைய விருப்பத்தோடு அர்ப்பணிக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மஸ்ஜிதுகள், ஆயிரக்கணக்கான மதரசாக்கள், நீண்ட அகண்ட கபிரிஸ்தான்கள் இன்று பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்களுடைய ஒரு அர்ப்பணிப்பு தான். சாதாரணமானவை அல்ல. ஆஸ்பத்திரிக்காக வக்ஃப் செய்தார்கள். ஆஸ்பத்திரியை கட்டுவது மட்டும் அல்ல வக்ஃப். அந்த ஹாஸ்பிட்டல் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக, அதற்காக வருமானத்தை உருவாக்க வேண்டும். அதுவும் தான் வக்ஃப். இந்த காலத்தில் ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று ஆஸ்பத்திரிக்காக வக்ஃப் செய்வது. ஹாஸ்பிட்டலுடைய செலவுகள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது, தாங்க முடியாத செலவுகள். அதற்காக இந்த காலத்தில் கட்டாயம் தேவை ஆஸ்பத்திரிக்காக வக்ஃப் செய்வது, அந்த ஆஸ்பத்திரியுடைய வருமானத்திற்காக ஏற்பாடு செய்வது. அதே போன்ற ஆஸ்பத்திரிக்கு மட்டுமல்ல, நோயாளிகளை கவனிக்கக்கூடிய நர்ஸ், இஸ்லாமிய வரலாற்றிலே நோயாளிகளை கவனிக்கக்கூடியவர்களுக்காகவும் வக்ஃப் செய்திருக்கிறார்கள். இன்று சமூகத்திற்கு மிகப்பெரிய தேவை. குறிப்பாக வயோதிகர்கள், மூத்தவர்கள், எத்தனையோ வீடுகளிலே வயோதிபர்கள் அவர்களுக்கு கண்காணிப்பதற்கு ஆள் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சமுதாயத்திலே, சரித்திரத்திலே அதற்கான வக்ஃபும் உண்டு. அவர்கள் நோயாளிகளை கவனிக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுடைய சம்பளத்திற்காக வேண்டி ஒரு சொத்தை அர்ப்பணித்து அதனுடைய வருமானத்திலிருந்து அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பது. இன்னும் சொல்ல போனால் பல இடங்களில் மக்தபாக்கள், லைப்ரரிகள், நூலகங்கள். இன்னைக்கு பயான் என்று சொன்னால் குறிப்பிட்ட நேரத்தில் நடக்கும். வரக்கூடியவர்கள் வருவார்கள், எல்லோரும் அதன் மூலமாக பயன்பெறுவார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் நூலகங்கள் இருக்கிறதே, மக்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும். இன்னைக்கு நெட்ல பார்க்கிறாங்க, எதையோ பார்க்கிறாங்க, யார் பேசுவதையும் யார் போடக்கூடிய தகவலையும் நம்பி விடுகிறார்கள். உண்மையான சரியான தகவல்களை சொல்லித் தரக்கூடிய நூலகங்கள் இஸ்லாமிய சரித்திரத்திலே எத்தனையோ நூலகங்கள் உண்டு. ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், பகுதாதிலும் கெய்ரோவிலும் இஸ்லாமிய ஆட்சி காலங்களிலே, கிலாஃபத்துடைய ஆட்சி காலங்களிலே கபுரிஸ்தானிலும் கூட மக்தபா நூலகம் இருந்தது என்று சரித்திரம் சொல்லும். கபுரிஸ்தானில் இன்னைக்கு கபுரிஸ்தானுக்கு போகிறதுக்கே நிறைய பேர் பயப்படுவாங்க, உள்ள போறதுக்கு பயப்படுவாங்க. ஆனா கபுரிஸ்தானில் அடக்கம் செய்ய வருபவர்கள், ஜியாரத்திற்காக வருபவர்கள் அங்கே இருந்து நூல்களை படித்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அங்கேயும் நூலகங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். இன்றைய தேவை, அத்தியாவசிய தேவையும் கூட. எப்படி உலகியல் ரீதியான கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதே போன்று மார்க்கவியல் ரீதியான கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டியும் நூலகங்களை அமைப்பதற்கு, அதற்காக வக்ஃபை முன்னெடுத்து தர வேண்டும். ஒரு விஷயம் என்னவென்றால், எதையுமே நெகட்டிவாக சிந்திப்பது. நாம் இந்த நாட்டில் என்ன செய்ய போறோம் தெரியல, எல்லாத்தையும் மாத்துறாங்க, சிவில் சட்டம் கொண்டு வர போறாங்க, வக்ஃபு சட்டத்தை மாத்துறாங்க, நம்ம என்ன செய்ய, ஒரு தாழ்வு மனப்பான்மை. இந்த தாழ்வு மனப்பான்மையை எடுத்துவிட்டு பாசிட்டிவாக சிந்திக்க வேண்டும். வக்ஃபை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், வக்ஃபு வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால், இருக்கிற வக்ஃபை மட்டுமல்ல, தொடர்ந்து வக்ஃபு செய்யக்கூடிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வலா யசுத்துன்னக அன் ஆயாத்தில்லாஹி பஅத இத் உன்ஸிலத் இலைக். நபியே, உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட வசனங்களை விட்டும் குர்ஆனை விட்டும் இந்த எதிரிகள், இணை வைப்பாளர்கள் உங்களை தடுத்து விட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? வதுஉ இலா ரப்பிக, நீங்கள் உங்களுடைய ரப்பின்பால் அழைத்துக் கொண்டே இருங்கள். அவர்கள் உங்களை தடுக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழையுங்கள், இஸ்லாத்தின் பக்கம் அழையுங்கள். எனவே வக்ஃபு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இருக்கிற வக்ஃபை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மென்மேலும் நாம் வக்ஃபை உருவாக்க வேண்டும்.
வக்ஃபு செய்யக்கூடியவர்களை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கும் பொழுதுதான் வக்ஃபு பாதுகாக்கப்படும். அதே போன்று இஸ்லாமிய வரலாற்றிலே இன்சூரன்ஸுக்கு நிகராக இருந்தது வக்ஃபு. வக்ஃபில் ஒரு வகை அப்படியும் கூட வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்க, அடிமைகளாக இருக்கலாம், வேலையாட்களாக இருக்கலாம், ஏதாவது வேலை செய்வாங்க, பாத்திரங்கள் உடைஞ்சு போச்சு, கண்ணாடி சாமான்கள் உடைந்து போய் விடுகிறது. இன்னைக்கு ஆர்டிக்கல்ல வேலை செய்யறாங்க, பெரும் மால்ல வேலை செய்யறவங்க, கண்ணாடி சாமான்கள் உடைந்து போய்விட்டது என்று சொன்னால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இஸ்லாமிய சமூகத்தினர்கள் அப்படிப்பட்டவர்களுக்காகவும் வக்ஃபு செய்தார்கள். யாராவது தங்களுடைய பணிக்கு இடையிலே, வேலைக்கு இடையிலே தங்களுடைய பொருள் கீழே விழுந்து அது உடைந்து விட்டால் அதற்கான பொறுப்பை வக்ஃபில் இருந்து கொடுக்க வேண்டும் என்று, வக்ஃபு சொத்தில் இருந்து கொடுக்க வேண்டும் என்று. இன்சூரன்ஸுக்கு கூட வக்ஃபு நிகராக இருக்கும். அந்த வக்ஃபின் மூலமாக வேலையாட்கள் என்ன இழப்பை சந்திக்கிறார்களோ அந்த இழப்பையும் அவர்கள் ஈடு செய்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலை. அதே போன்று இந்த காலத்திலே தேவையான வக்ஃபு முத்தல்லகா, விதவைகளுக்கானது. விதவைகளுக்காக வக்ஃபு. இன்னைக்கு மறுமணம் என்று ஒன்று இருந்தால் கூட அந்த சமுதாயத்திலே பெண்கள் விதவைகளாக இருப்பவர்கள் பெரும் பாவங்களை நோக்கி செல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தினுடைய குறைதான் காரணம். எனவே அவர்களுக்காகவும் வக்ஃபு செய்ய வேண்டும். இப்படி வக்ஃபினுடைய வகைகளை எடுத்து பார்த்தால் நீண்ட அகன்று செல்லும். பல வக்ஃபு செய்ய வேண்டியவை இருக்கிறது. அரசியல் ரீதியாக எத்தனை பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோமோ அதற்கும் பொருளாதாரம் தேவை, அதற்கும் பொருள் பலம் தேவை. அதற்காகவும் வக்ஃபு செய்ய வேண்டும். இஸ்லாமிய இந்தியாவுடைய வரலாற்றில் சுதந்திரத்திற்காக உயிரை மட்டும் வக்ஃபு செய்யல, தங்களுடைய உடைமைகளையும் வக்ஃபு செஞ்சாங்க. ஒத்துழையாமை இயக்கம் நடத்தினார்கள், உப்பு சத்தியாகிரகம் நடத்தினார்கள். முஸ்லிம்கள் தங்களுடைய செல்வத்தை அதற்காக கொட்டி கொடுத்தார்கள். யாராவது தங்களுடைய போராட்டத்திற்காக வெளியேறுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்குவதற்காக தங்களுடைய இடங்களை அர்ப்பணித்தார்கள். அதற்கான சான்றை இன்று வரையிலும் பார்க்க முடியும். பீகாரிலே பாட்னாவிலே காங்கிரஸ் தலைமையகம் என்று இருக்கிறது, சதாக்கத் ஆசிரமம் என்று சொல்லுவார்கள். அது எப்படி வந்தது? மௌலானா மதுஹருல் ஹக் அவர்கள் அந்த இடத்தை வக்ஃபு செய்தார்கள் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக. இன்று வரையிலும் காங்கிரசினுடைய தலைமையகமாக இருக்கிறது. காந்திக்கு பிறகு இந்திரா நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, அவருக்கு பிறகு இன்று ராகுல் காந்தியும் அங்கிருந்து உரையாற்றுகிறார். இப்படி இந்தியாவிலும் சரி வெளியிலும் சரி நாம் எடுத்து பார்த்தால் வக்ஃபினுடைய ஏராளமான வகைகள் இன்றும் தேவை. அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், சமுதாயத்திற்கு சத்தியத்தை எடுத்துச் சொல்வதற்காக செய்ய வேண்டிய ஏற்பாடுகளுக்கு வக்ஃபு செய்ய வேண்டும். வக்ஃபினுடைய அவசியம். இதற்காக வக்ஃபு செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கும் பொழுது இருக்கிற வக்ஃபை நாம் கண்டிப்பாக அதை வளர்ச்சி அடைய செய்ய முடியும், பாதுகாக்க முடியும். வக்ஃபை வளர்ச்சி அடைய செய்வது என்று சொன்னால் வக்ஃபை வளர்ச்சி அடைய செய்வது, வக்ஃபு என்பது ஒரு பாலம், நமக்கும் முன்னோர்களுக்கும் மத்தியிலான ஒரு பாலம் தான் வக்ஃபு. நாம இருக்கிற பள்ளிவாசல் யாரோ ஒருவர் வக்ஃபு செய்திருந்தார், நல்லவர். ஆனால் இன்றைக்கு நமக்கு தெரியாது. அந்த வக்ஃபுகளை இன்று ஆவணப்படுத்த வேண்டும். எங்கெல்லாம் வக்ஃபு சொத்து இருக்கிறதோ அங்கெல்லாம் இது இன்னாரால் வக்ஃபு செய்யப்பட்டது, இந்த காலத்தில் வக்ஃபு செய்யப்பட்டது. வக்ஃபுகளை ஆவணப்படுத்த வேண்டும். முதலாவது வேலை அதை பாதுகாப்பதற்காக அதை பத்திரப்பதிவின் மூலமாக ஆவணப்படுத்தி அதை மக்களுக்கு விளம்பரப்படுத்த வேண்டும். நிறைய பேருக்கு வக்ஃபுண்டா என்னங்கிறது இந்த 2 மாசத்துக்குள்ள தான் தெரியும். நிறைய பேருக்கு வக்ஃபுண்டா என்னன்னே தெரியாது. இந்த 2 மாசத்துக்குள்ளதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்கு ஊரிலேயே ஏகப்பட்ட வக்ஃபு இருக்குது. அதை ஆவணப்படுத்த வேண்டும், பிரகடனப்படுத்த வேண்டும், அதை விளம்பரப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக வக்ஃபை வீணாவதை விட்டும் பாதுகாக்க வேண்டும். நிறைய வக்ஃபு சொத்துக்கள் சும்மா கிடக்கு. இடங்கள், எத்தனை இடங்கள் குப்பை மேடுகளாக கிடக்கிறது, எந்த பயனும் இல்லாமல் கிடக்கிறது. வக்ஃபினுடைய வருமானத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல ஏதாவது கட்டிடம் கட்டி அதற்கான வருமானத்தை உருவாக்க முடியும். அதன் மூலமாக வேலை வாய்ப்பையும் கொடுக்க முடியும். இந்த வாலிப சமுதாயத்திற்கு வேலை வாய்ப்பற்றவர்களை பார்க்கிறோம். வக்ஃபினுடைய இடங்களிலே கட்டிடங்கள், கடைகள் கட்டி அதற்கான வாடகைகள் வரும் பொழுது அந்த வக்ஃபுக்காக அதை செலவு செய்வதற்கு அதுக்கு போதுமானதாக இருக்கும். வேலை வாய்ப்பும் கிடைக்கும், வக்ஃபும் பாதுகாக்கப்படும். ஆனால் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இங்க நிறைய வக்ஃபு சொத்துக்களுக்கு வாடகை என்பது அற்பமான வாடகைக்கு விடுகிறார்கள். இது வக்ஃபை வளர்ச்சி அடைய செய்யாது, குன்றி போக்க செய்து வரும். 5000 ரூபாய் வாடகை மார்க்கெட் ரேட்னு சொன்னா 500 ரூபாய்க்கு வாடகை கொடுக்கிறார்.
யாராவது தன்னுடைய சொத்துக்கள் அப்படி கொடுப்பாங்களா? தங்களுடைய வீட்டை அப்படி வாடகை கொடுப்பாங்களா? வக்ஃபு சொத்து என்பதனால் அது 5000 போகக்கூடிய வாடகைக்குரிய இடத்திலே 500 ரூபாயை வாடகை கொடுத்து அவர் சம்பாதிக்கிறார். நம்ம பேசிக்கொள்றோம் அதானி அம்பானி நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஆட்களே வக்ஃபு சொத்தை வச்சு சம்பாதிக்கிறாங்க. வெறும் 500 ரூபாய்க்கு வாடகைக்கு கொடுத்துட்டு அவர் வாடகைக்கு விடுறாரு 5000க்கு. வக்ஃபினுடைய மொத்த சொத்துக்களையும் வைத்துக் கொண்டு 50 வருடம் 100 வருடம் என்று இப்படி நீண்ட காலத்துக்கு வக்ஃபு சொத்தை வாடகைக்கு விடவே கூடாது. ஷரியத்துடைய சட்டப்படி 75 வருஷம் 100 வருஷம் எந்த தகுந்த காரணமின்றி அப்படி ஒரு வாடகைக்கு விடுவதே தவறு. அதுவே லா யஜூஸ், கூடாது. ஆனால் நீண்ட காலத்துக்கு வாடகைக்கு எடுத்து 500 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பவர்கள் தங்களுடைய சுயத்திற்காக. எனவே இதை விட்டுமெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதை முறைப்படுத்த வேண்டும், வக்ஃபை பாதுகாக்க வேண்டும். அதற்காக வேண்டி வளர்ச்சி அடைய செய்வதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். நான் கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். வக்ஃபு இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு பிரபல்யமாக நிறைவாக இருந்தது என்பதற்காக டமாஸ்கஸிலே ஒரு நேரத்தில் ஒரு சட்டம் போட்டாங்க. யாராவது வக்ஃபு செய்வதாக இருந்தால் அரசாங்கத்திட்ட யோசனை கேட்டுட்டு தான் வக்ஃபு செய்யணும். என்ன நிறைய வக்ஃபு வந்து போச்சு, இனிமேல் நீங்க வக்ஃபு செஞ்சு வீணாயிடக்கூடாதுன்னு ஒரு பெண்மணி தன்னுடைய தோட்டத்தை வக்ஃபு செய்யணும்னு முன் வந்தாங்க. அப்போ வந்து சொன்னாங்க, இது மாதிரி நான் வக்ஃபு செய்ய போறேன் என்னுடைய தோட்டத்தை. அப்போ உலமாக்களுடைய ஒரு குழு ரிசர்ச் ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செஞ்சு முடிவு சொல்றாங்க, உங்களுடைய வக்ஃபு மஸ்ஜிதுக்கு தேவையில்லை, மதரசாக்களுக்கு தேவையில்லை, கபுரஸ்தானுக்கு தேவையில்லை, ஆஸ்பத்திரிக்கு தேவையில்லை, விதவைகளுக்கு தேவையில்லை, அனாதைகளுக்கு தேவையில்லை, எல்லாம் நிறைவாக இருக்கிறது. வக்ஃபு தேவை என்று சொன்னால் ரஷ்யாவில் உள்ள சைபீரியா, சோவியத் யூனியனில் இருக்கக்கூடிய சைபீரியாவில் இருந்து பறவைகள் வருகிறது நம்முடைய நாட்டுக்கு. இந்த வேடந்தாங்கல் இருந்து வரும் பறவைகளை பார்க்கலாம், தமிழ்நாட்டுக்கு வருவது போன்று அது வலசை வருகிறது. குறிப்பிட்ட காலத்தில் அந்த சைபீரியாவுடைய குளிரை தாங்க முடியாமல் இங்கு வரக்கூடிய பறவைகளுக்கு கூடு கட்டுவதற்கும் அதற்கான உணவுக்காகவும் நீங்கள் வக்ஃபு செய்யுங்கள் என்றார்கள். அப்படின்னா வக்ஃபு எவ்வளவு பிரமிக்கத்தக்கவை. ஆனால் இன்னைக்கு நமக்கு அதை பற்றி எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் அதை பற்றி நம்ம யோசிக்கிறோம். எல்லாவற்றையுமே முன்கூட்டியே நேரம் வருவதற்கு முன்பாகவே அதற்காக திட்டமிட்டு செயல்படும் பொழுது எங்களுடைய வக்ஃபை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ளவும் முடியும், தெரிந்து கொள்ளவும் முடியும். அதனுடைய வளர்ச்சிக்காக வேண்டி நம்மால் என்ற உழைப்பையும் கொடுக்க முடியும். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. இந்த கருத்தரங்கத்தின் மூலமாக வக்ஃபு சொத்துக்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.